Hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Moto G85 Flipkart ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு மூணு கலர் வேரியன்ட்ல ரெண்டு பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 18000 ரூபாய்க்கு, ஹையர் பிரைசிங் ஒரு 20000 ரூபாய்க்கு இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் இந்த வட்டம் Moto G85 நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க. இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு எம்ஐக்கு அடுத்து இன்னைக்கு Moto தாங்க ஹார்ட்வேர்ஸா இருக்கட்டும் சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும் பரத்தலா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த போனை பொறுத்தளவு Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கர்வ்டு டிஸ்பிளே அண்ட் 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே, அது மட்டும் கிடையாது Snapdragon ப்ராசஸர், ஒரு Sony சென்சார் LVTIA ஒரு 600 சீரிஸோட ஒரு பிரைமரி சென்சார் அண்ட் தட் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த போன் வளம் வந்திருக்குன்னே சொல்லலாம். அது வெறும் ஒரு 18000 ரூபாய்க்கு. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. இந்த போனை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Moto G85 பாக்ஸ். ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் எப்பயும் போல கொண்டு வந்திருக்காங்க. சோ பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் சாஃப்ட்வேர் கேஸ் போட்டு இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சிம் மேஜர் டு யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு 33 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Moto G85 Flipkartல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு மூணு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. மூணு கலருமே தாறுமாறான கலரா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/120GB வேரியன்ட் ஒரு 18000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 12/256GB வேரியன்ட் ஒரு 20000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த 18000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கு. அதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது ஒரு டிசைன் பேட்டர் பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர் ரெகுலரான Moto டிசைன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்க டிட்டோ எடுத்து வந்திருக்காங்க. 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், சென்டர்ல Moto லோகோட ஒரு வீகா லெதர் டச் ஃபினிஷோட சூப்பரான ஒரு மெட்டீரியலோட எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரேம் ஒரு பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் விச் பஞ்ச் கோல் கேமராவோட இந்த டிஸ்பிளே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு அல்டிமேட்டான மோட்டோக்கு வந்து அவங்களோட டிசைன் ஃபேக்டரோட வீகா லெதர் டச் ஃபினிஷோட இந்த வட்டம் இந்த Moto G85 டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளேங்க. டிஸ்பிளே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6.67 இன்ச் ஒரு POLED டிஸ்பிளே, ஒரு Quad HD Plus 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3D flexible curved டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இதுல 1 பில்லியன் கலர் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் 1600 nit பிரைட்டர் அண்ட் Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட சென்டர்ல பஞ்ச் கோல் வித் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த வட்டம் டிஸ்பிளே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்ம HDR கண்டென்ட் வீடியோ பாக்குறதாகட்டும், எந்த ஒரு OTT ஆப்ல நம்மள எந்த ஒரு HDR வீடியோ பாக்குறதாகட்டும் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அருமையா வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 173 கிராம், திக்னஸ் 7.6 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போறாங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது போக LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், மெமரி கார்டு OTP எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos ப்ரொவைட் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.1, NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கெஸ்டர் மோட் அண்ட் ஸ்மார்ட் கனெக்ட் லைக் உங்க PC கனெக்ட் மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். அது போக IP52 ரேட்டிங்கோடையும் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Moto G85ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி வாங்க 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜரோட பாக்ஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க. 0 to 100 1 hour ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா ஒன் டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட இந்த போன் வளம் வருதுன்னே சொல்லலாம். பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தது. அடுத்து இந்த மொபைலோட கேமராங்க. கேமரான்னு பார்க்கும்போது பிரைம் சென்சார் ஒரு 50MP சோனி சென்சார் LVTIA 600 சீரிஸோட எடுத்து வந்திருக்காங்க வித் OIS சப்போர்ட் வித் 1.8 அப்பச்சர்ல எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 32MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்டாவே 1080 60 frames seconds வீடியோ எடுக்க முடியும். இங்க 4K எடுக்க முடியாது. சோ தட் எங்க ப்ராசஸர் இங்க ஹேண்டில் பண்ண முடியாது. அது போக இங்க டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இங்க கேமரா கொண்டு வந்திருக்காங்க. பிரைமரி சென்சார் டே லைட்ல எடுக்கிற ஷாட் சூப்பராவே இருக்கு அண்ட் இன்டோர்லயுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ்ல நல்லாவே இங்க பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா குட், போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. ஓவரால் ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்டோட நல்ல ஒரு அவுட்புட் ரிசல்ட்டோட இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு Snapdragon 6S Gen 3 ஒரு 6M ஆர்கிடெக்டோட 2.2 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின் பார்க்கும்போது Adreno 619 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் எல்லா டைப் ஆஃப் கேம்ஸும் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் தான் இந்த ப்ராசஸர் இருக்கு. சோ தட் ஒரு டே டு லைஃப்ல ஒரு சோசியல் மீடியா பாக்குறாகட்டும், நிறைய என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்றாகட்டும், ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும், எல்லா விதத்திலுமே இந்த ப்ராசஸர் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இவங்களோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். சோ அல்டிமேட்டான இருக்கு. எப்பயும் போல
மோட்டோ சைட்ல இருந்து எப்படி டியூன் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர்ல இங்க ப்ராசஸர் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த போன்லயும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த சிப்செட்டை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த வட்டம் இந்த மோட்டோ G85 சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஸோ அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G85 ஒரு சூப்பரான ஒரு போனுங்க. வெறும் ஒரு 18,000 ரூபாய், ஒரு செம்மையான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு எம்ஐக்கு அடுத்து இன்னைக்கு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ல இன்னைக்கு பட்டை அளப்புற ஒரே ஒரு பிராண்ட் மோட்டோனே சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட் செக்மெண்டா இருக்கட்டும், இன்னைக்கு 20K செக்மெண்ட் அண்ட் ஹை ஃபிளாக்ஷிப் போன் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே இவங்க சாஃப்ட்வேருக்கு எந்த இடத்துலயும் குறை இருக்காது, ஹார்ட்வேர் சைடுலுமே எங்கேயுமே குறை இல்லாத அளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இவங்களோட பில்ட் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த G85லுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் இந்த போன்ல ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கும்போது வெயிட் ரொம்ப கம்மி, திக்னஸ் ரொம்ப கம்மி. இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வேணும், ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே இருக்கு, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, IP ரேட்டிங் இருக்கு, மெமரி கார்டு உங்களுக்கு 228 GB பத்தல, 256 GB பத்தலன்னா நீங்க 1 TB மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5G நெட்வொர்க் இருக்கு, ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான சவுண்ட் குவாலிட்டி, ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸோட இந்த போன் ஒரு அல்டிமேட்டான பிரேசிங்கோடையும் வித் வீகா லெதர் டச்சோடையும் இந்த வட்டம் மோட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த G85 மொபைலை பொறுத்தளவு. சோ கண்ணம்பி தாராளமா எடுக்கலாம். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட இந்த போன் ஒரு மாஸ் காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வட்டம் மோட்டோ G85 மொபைலை பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் ஒரு தரமான ஒரு மொபைலா இருக்கும். கண்டிப்பா இந்த மொபைல் பொறுத்தளவு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் டே டு லைஃப்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த போன் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.